Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ நாம் இங்கே பார்க்குறோம், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆவி பலம் உள்ள ஆவி, அதே போல் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, அதே போல் நம்மளுக்கு அன்புள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அப்படியாகவே அவர் இருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தரோட குணாதிசயங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நாம் இந்த உலகத்தரமான காரியங்களை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அநேக நேரத்தில் நம்மளுக்கு துன்பங்களோ வேதனையோ இல்லை இந்த உலகத்தரமான ப்ரெஷர்ஸ் நம்மளுக்குள்ளே வரும்போது சில நேரத்தில் நம்ம சோர்வடைஞ்சிடுவோம், பயம் வந்துடும், பதட்டப்படுவோம். அப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் இது சாத்தான் கொண்டு வருகிறது. நம்ம எப்பவுமே ஆண்டவரே நம்ம சார்ந்திருப்போம், பரிசுத்த ஆவியானவரே நாம் சார்ந்திருப்போம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த பயமோ தயக்கமோ பதட்டமோ வெக்கமோ அதே போல் இந்த இருளான வாழ்க்கை நம்மளை நெருங்காது. ஸோ இது சாத்தான் கொண்டு வருகிற சூழ்ச்சியை நாம் வெல்லணும் அப்படின்னாக்கா நம்ம ஆவியானவரே சார்ந்து இருக்கும் போது நம்ம பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவோம். அதே போல் தெளிந்த புத்தி, நல்ல டிசிஷன்ஸ் எடுப்போம். அதே போல் எல்லார் மீதும் நம்ம அன்பாகவே இருப்போம். ஏன்னா தேவன்கிட்ட இருக்கிற அந்த அன்பு நம்மளுக்குள்ளும் அது காணப்படும். ஸோ அதனால் நம்ம பரிசுத்த ஆவியானவரே நம்ம சார்ந்து இருக்கும் போது நல்ல தெளிந்த புத்தியோட நல்ல டிசிஷன், பிறருக்கும் நல்ல ஒரு கைடாகவும் இருப்போம். அதே போல் நம்ம ஒரு பலனுள்ள வாழ்க்கை, நல்ல சவுண்ட் லைஃப் வாழுவோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது சகலத்தையும் நம்மளால் செய்ய முடியும். அதே போல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மளுக்குள்ளே இருக்கும். இதை விட்டுட்டு நம்மளுக்குள்ள பயத்தின் ஆவியோ கவலையின் ஆவியோ வெக்கத்தின் ஆவியோ அதே போல் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருப்போம் அப்படின்னாக்கா சாத்தான் நம்மளை இழுத்துன்னு இருக்கிறான். உலகத்தரமான ப்ரெஷர்ஸை நம்ம மேலே போட்டு நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்க்குறான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உடனே என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட திரும்பினோம். ஆண்டவர் அந்த பிரசன்னத்துக்குள்ளே நம்ம போயிடணும். என்ன பண்ணுறோமோ இல்லையா, ஆண்டவரோட சமூகத்தில் போய் உக்காந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஆள்கை செய்வார். நம்மளை ஆண்டவர் முற்றிலுமாக பாதுகாத்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.